ஹாய் காய்ஸ். ஸோ கயல் சீரியலில் அடுத்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம கயல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து வெறி கொண்டு இப்போ இந்த தீபிகாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சி போயிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயமும் வேற. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்ம கயலோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளிட்டாங்க. இந்த நேரத்தில் யார் நம்ம கயலை இப்போ காப்பாற்ற போகிறாங்க? ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே எழில் வந்து காணாமல் போன விஷயத்தில் பயங்கரமான குழப்பம். ஸோ இது வரைக்கும் தேடி தேடி அலைஞ்சு இப்போ தான் வந்து கயலுக்கு உண்மையே தெரிஞ்சிருக்கு. அப்போது உண்மையிலே வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் எழில் எங்கேயுமே கோச்சிக்கிட்டு போகலை. அவரை வந்து இந்த மாதிரி பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடிச்சு போட்டிருப்பாங்க. அந்த விஷயம் பாலுவுக்கு தெரிஞ்ச உடனே வந்து அவனுமே வந்து உண்மையை சொன்னதுனால ஸோ அவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் கடைசியில் வந்து பாலு மேலே தப்பு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கயல் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணவும் வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபிகா பார்த்தீங்க அந்த அவங்க வீட்டில் இல்லை கயல் வீட்டில் உள்ளவங்களை வந்து சும்மா விடக்கூடாது. ஸோ எப்படியாவது அவளை வந்து இந்த எழில் விஷயத்துலேருந்து அவளை டைவர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம கையில் பார்த்தீங்கன்னா அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதை எப்படி சரி பண்ணுறது, அவங்கள எப்படி காப்பாற்றுறது, அதை மட்டும் தான் யோசிப்பாங்களே தவிர இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவசங்கரி, தீபிகா இவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரவுடி பசங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு எழில் இந்த மாதிரி வந்து கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணி மூர்த்தி வந்து சண்டை போட்டதில் அதுக்கப்புறம் நம்ம ஆனந்திக்கு தான் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. என்னதான் இதெல்லாம் நடந்தாலுமே ஸோ கயல் வந்து இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் கூட. ஏன்னா இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே வந்து அந்த சிவசங்கரி, தீபிகாவும் தான். தீபிகாவுக்கு பார்த்தீங்கன்னா எழில எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் வேற ஒருத்தனோட ஹஸ்பண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அந்த கையில் ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப கேவலமாக வந்து நம்ம தீபிகா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் என்ன ஆனாலும் பரவாயில்ல. அண்ட் ஆஃபீஸில் கூட நம்ம தீபிகா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நானும் எழிலும் தான் சேர்ந்து இந்த பிஸ்னஸை வந்து டேக் ஓவர் பண்ண போகிறோம். அண்ட் எழில வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நினப்பிலேயே தான் வந்து நம்ம தீபிகா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எழில பற்றின விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகாவுக்கு தெரியாது. ஸோ கையில் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க. எழில் கண்ணு முழிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னா சிவசங்கரி அதுக்கப்புறம் தீபிகா இவங்க 2 பேரோட நிலமை வந்து கண்டிப்பாக மோசமாக தாங்க இருக்கும். ஏன்னா 2 பேத்தையுமே ஜெயிலில் தள்ளக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்துடும். ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்போதாண்டா வந்து உண்மை என்னன்னே அப்படின்னு நம்ம கையிலுக்கு தெரிஞ்சிச்சு. சரி இப்போயாவது அவளுக்கு சாதகமான விஷயங்கள் வந்து நடக்கும். நம்ம சக்தி வேற பார்த்தீங்கன்னா கையலுக்காக தான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த சீரியலுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு வழியாக எலியில வந்து எழுப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸோ இன்னும் வரைக்கும் போகுது போகுது, இது எப்போ தான் ஒரு எண்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு இன்னும் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சக்திக்கு வந்து எழில் வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஸோ எழில் வந்து இந்த மாதிரி தீபிகா தான் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலில். கண்டிப்பாக அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே அங்கே வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டுட்டு சரி ஓகே நமக்கு இப்போ ஒரு தகுந்த ஆதாரம் கிடச்சிருச்சு, இதை வச்சு நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அடுத்த ப்ரொசீஜர் பண்ணலாம். அந்த சிவசங்கரியை கூப்பிட்டு விசாரித்தோம் அப்படின்னா உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏன்னா நம்ம சொன்னால் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே கூட அவங்க தேடி போன ஆதாரம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்றே நம்ம கையிலுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை மட்டுமே தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்களுக்கு தெரியாமல் பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு அந்த விஷயத்த உடனே தீபிகா கிட்டேயும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவோ விஷயத்த கண்டுபிடிச்சவங்களுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது. நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த தகவல்கள் எல்லாமே தீபிகாவுக்கு தெரியும். ஸோ அந்த பென்ட்ரைவ் இருக்கிற விஷயம், அந்த வீடியோ டெலீட் ஆன விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்குது. எப்படி அது நம்மளை தாண்டி வந்து இந்த மாதிரி வந்து போகும். அப்போது கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அந்த தீபிகா, சிவசங்கரி 2 பேருமே இருந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பட் இருந்தாலும் ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். ஒரு பக்கம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா எப்படா நமக்கு நம்ம புருஷன் கிடப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம சக்திக்கும் புதுசாக வந்து சிவாவுக்கும் இவங்க 2 பேருக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எப்படா வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு எண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தெரியலை. அண்ட் ஒரு பக்கம் இப்போ தான் நம்ம சிவா வந்து இந்த மாதிரி சக்தியோட பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா கையலோட ஹஸ்பண்ட் எழில் காணாமல் போயிருக்காருல்ல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சிவா கிட்ட சொல்லும்போது அவருமே வந்து நான் இந்த மாதிரி சக்தி கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ உங்கள் ஹஸ்பண்டை எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி கொடுக்குற வரைக்கும் நான் கூட இருக்கேன்.
பத்தாததுக்கு இப்போ நம்ம சக்தி வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த கௌதம் வேற இருக்காரு. ஸோ கண்டிப்பா அவனால வந்து பெரிய பிரச்சனைகள் நம்ம சக்திக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாம தான் பென் டிரைவ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அவன் வந்து ரவுடி பசங்கள அனுப்பி சக்திய வந்து அடுக்கி வச்சு அந்த மாரிலாம் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டைமிங்ல நம்ம சிவா வந்ததுனால மட்டும் தான் சக்திய காப்பாத்த முடிஞ்சுச்சு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கிறதுனால, ஸோ சிவாவுமே வந்து இனிமே சக்தி எங்க இருக்காங்களோ, அங்க தான் நானும் இருப்பேன். அந்த கௌதம் வந்து யாரையோ சொன்னீங்களே, அவன என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அவன நான் பார்த்துக்கிறேன். அவன உண்டு இல்லன்னு பண்ணி, அவன்கிட்ட இருந்து என்ன ஆதாரத்த வாங்கணுமோ சொல்லுங்க. நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாரு. பட் ஆனா சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. இந்த பிரச்சனைய எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இருந்தாலுமே சிவா அத எதையுமே வந்து கேட்காம சக்தி கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பின்னாடியே எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊடல்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களோட குழந்தைய வந்து நம்ம சிவா கிட்ட குடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ, அதனால பிரச்சனை. இந்த மாரி எல்லாமே வந்து போய்க்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிரடியா ஒரு முடிவு எடுத்துட்டு தீபிகாவ வந்து கடத்தியிருப்பாங்க. ஸோ, கடத்தினது மட்டும் கிடையாது, யாருக்கும் தெரியாம அத பண்ணியிருக்கலாம். ஆனா, அவங்க பண்ண ஒரு மிஸ்டேக் எல்லாருக்கும் தெரியிற மாரி கடத்தினது. அண்ட் அந்த ரவுடி பசங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா, தொரத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி கடத்தி கூட்டிட்டு போனவ வந்து யாருக்கும் தெரியாத வேற ஒரு இடத்துக்கு கார விட்டுட்டு, இன்னொரு இடத்துக்கு அவள கூட்டிட்டு போயிருந்தா கூட, அவங்க வந்து கண்டுபிடிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா, இவ பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ஸோ கார அங்கேயே விட்டுட்டு அதே குடவுன்ல வந்து தீபிகாவ கட்டி போட்டு, எழில் எங்க இருக்காரு அப்படிங்கிற உண்மைய நீ சொல்லி தான் ஆகணும். அப்படி இல்லன்னா உன்ன கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா, தீபிகா பார்த்தீங்கன்னா, எதுக்குமே வந்து அசரவே இல்ல. நீ ஏன் லூசு மாரி என்னமாவது ஒளறிக்கிட்டு இருக்காத. நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எழில வந்து நீ தானே வந்து கொன்ன அப்படிங்கிற மாரிலாம் மறுபடியும் மறுபடியும் தீபிகா சொன்னதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சிவசங்கரி ஆன்ட்டிக்கு மட்டும் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உன்னலாம் சும்மாவே விட மாட்டாங்கடி. ஏற்கனவே உன்ன ஒரு தடவ புடிச்ச போயே நாங்க வந்து உன் கதைய முடிச்சிருக்கணும். ஆனா எப்படியோ அந்த வழியா நீ வந்து தப்பிச்சுட்ட. ஆனா இந்த தடவ உன்னால தப்பிக்கவே முடியாது. உன்ன நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா, பயங்கர கொலவெறியில வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கயல் வந்து சொல்றாங்க, "ரொம்ப நாள் வரைக்கும்லாம் நீ எல்லாம் ஆட முடியாதுடி. உன்ன நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் உன்ன நான் உயிரோட விடுவேன்னு நெனைக்கிறியா? நீ உண்மைய சொன்னா மட்டும் தான் உயிரோட முடியும். அப்படி இல்ல அப்படின்னா இங்கேயே நான் உன்ன வந்து கொன்றுவேன். நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நெனைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு கத்திய எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகாவோட கழுத்துல வச்சுர்றாங்க. "இப்ப நீ உண்மைய சொல்றியா? இல்ல கழுத்த அறுக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கயல் இங்க பாரு, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தேவையில்லாம இப்படி லூசு மாரி பண்றதெல்லாம் நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, உன்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து ரவுடி பசங்களும் தேடிட்டு வந்துடுறாங்க. ஸோ உடனே அவங்க வந்தத பார்த்து தீபிகாவுக்கு ஒரு தைரியம் வந்துருது. இப்போ வந்துட்டாங்கடி என் ஆளுக. அவங்க உன்னை அடிச்சு போட்டு என்ன காப்பாத்திருவாங்க. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி தீபிகா வந்து திமிரா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ கயலுக்கு வந்து தேவையில்லாத இந்த நிலைமை. இந்த நிலைமையிலேருந்து கயலை யார் வந்து ரிஸ்க் எடுத்து காப்பாத்த போறாங்க? வேற யாராவது வரப்போறாங்களா? இல்ல கயல வந்து உண்மையிலேயே அந்த தீபிகா எரிச்சுருவாளா? மேக்ஸிமம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. யாராவது வந்து காப்பாத்திருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.